மக்களை ஸ்டாலின் அழைக்கிறார். திறந்து வாரி தமிழ்நாடு தலைக்குனியாது என்பதை டெல்லிக்கு உணர்த்துவோம். 10 ஆண்டு கால அடிமை ஆட்சியால் பாழ்பட்டு கிடந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்து கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர் நமது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஒன்றிய பாசிச அரசின் ஓரவஞ்சனைக்கும் அடக்குமுறைக்கும் அடிபணிந்து தலைக்குனியாது தமிழ்நாட்டை இன்று இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக உயர்த்தி காட்டியுள்ளார் நம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். விடிகள் பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் திட்டங்கள், பள்ளி மாணவர்களுக்கு சத்தான காலை உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், 7 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், நெல் பெண்டாளுக்கு 2500 ரூபாய், 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி, அரசு ஊழியர்களது 22 ஆண்டு கால ஓய்வூதிய கோரிக்கை நிறைவேற்றவன எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தியும் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற அரசு உதவி முகாம்கள் அமைத்து மக்களுக்கு உதவியும் மக்களுக்காகவே அனைத்தையும் பார்த்து செய்து வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். திராவிட மாடல் அரசின் சிறப்பான ஆட்சியால் தமிழ்நாடு இன்று 11 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்து 30 லட்சம் நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகள், 11.19% என்ற இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி, பெண்கள் அதிகம் பணிபுரியும் மாநிலம் தமிழ்நாடு, உயர்கல்வி சேர்க்கையில் உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு, பசி பட்டினி இல்லா மாநிலம் தமிழ்நாடு, இடைநிற்றல் இல்லா மாநிலம் தமிழ்நாடு என இன்று அனைத்து துறைகளிலும் உயர்வு கண்டு சமூக பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1 தலை நிமிர்ந்து நிற்கிறது தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பறித்து அடிமையாக்க துடிக்கின்றது டெல்லி அணி. அதற்கு எதிராய் கிளர்ந்தெழுவோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பின்னால் அணி திரள்வோம். அடக்குமுறைக்கு எந்நாளும் தமிழ்நாடு தலைக்குனியாது என சூளுரைப்போம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடர்ந்திட, மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திட மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைத்திடுவோம். தமிழ்நாடு தலைக்குனியாது பரப்புரையில் அனைவரும் தவறாது பங்கேற்க ஸ்டாலின் அழைக்கின்றார். அலைக்கடல் என திறந்து வாரி திருவாரூர் சட்டமன்ற தொகுதி நாள் 16 பிப்ரவரி 2026. இடம் கீழவீதி, திருவாரூர். ஓரணியில் திரள்வோம், ஒன்றாக வெல்வோம்.